ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்கலாம். ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி. அதுக்கு நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எப்போதும் போடுற மாதிரி சிம்பிளாக கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு ஸ்டார் அனைஸ் போட்டிருக்கேன். ஒரே ஒரு மராத்தி முக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது கிராம்பு. அதை போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா பொரிஞ்ச உடனே பாருங்கள், எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அதில் ஊற்றிட்டு நல்லா அது பொரியட்டுன்னு இது பொரிஞ்சதுன்னா இந்த வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். அதனால் சும்மா ரேண்டமாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கிரேவிக்காக தான் அது. அதையும் நம்ம ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாங்க. இது பொரிஞ்சோடனே அதை போட்டு வதக்கிக்கலாம். இதில் வேணுன்னா நம்ம கசகசா, பெருஞ்சீரகம், கேஷ்யூ நட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த தடவை நான் 3மே சேர்க்கலைங்க. வெறும் இதை தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க வேண்டியதான். இது நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டோம்னா கிரேவி நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் இதை வதக்கிக்கலாங்க. நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு, சிக்கன் கூடங்க குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்புறமா நம்ம செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் வச்சிடலான்ட்டு தனியாக அதை கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் அதிகமாக குக்கரில் சிக்கன் செஞ்சதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிரேவி செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், 2 பச்சை மிளகாவும் அதில் போட்டுக்கிட்டேன். இந்த தக்காளி அரிஞ்சு வச்சதையும் போட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கு தான் நான் இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு குருமா ஸ்டைலில் வேணும்னா இதுலேயே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காயும் போடலை, வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இந்த சிக்கனை ஒண்டி கழுவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவி வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே இது வதங்கட்டும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து ஆற வைக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா தான் நல்லா வெங்காயம், தக்காளி வதங்கி நல்லாயிருக்கும். அப்படியே அரைச்சி ஊற்றிடலாம். நம்ம திக்காக வரும். கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம வெங்காயம், தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றுறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம கசகசா, பெருஞ்சீரகம், கேஷ்யூ நட் போட்டு தேங்காய் கூட போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி ஊற்றினா அது ஒரு டேஸ்டியாக வரும். அது பூரி சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள். அந்த கசகசா, பெருஞ்சீரகம், கேஷ்யூ நட்டு, தேங்காயெலாம். இது ரைஸுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், சிக்கன் கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள், அதுலேயே நான் உப்பும் கொஞ்சம் போட்டுவிட்டேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வைக்கிற மாதிரியே நான் சிக்கன் கழுவி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. நான் நல்லா உப்பெல்லாம் ஏறி நல்லா சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லாவே இருந்துச்சு. குக்கரில் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் நம்ம. பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் போட்டேன். வேறு எதுவும் நான் போடலை. வேணுன்னா நீங்கள் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கூட நீங்கள் அரிஞ்சு போட்டிங்கன்னா சூப் எடுக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும். சூப் எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் எடுக்கலை. நான் தண்ணி அப்படியே போட்டு குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்குன்னு விட்டுட்டேன் நான். இது பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதை அரைச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கும்போது அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கும். கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு கிரேவி வேணும் அப்படின்னாலே நம்ம வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம மீன் குழம்பு இருந்தாலும் சரி, கறி குழம்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ அது வெந்துருச்சு நல்லா. இப்போ நான் எண்ணெயில் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன்.
சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மெத்தடில் கோழி குழம்பு செய்கிறதும். நான் எப்போதுமே அப்படியே வதக்கிட்டு அப்படியே வேக வச்சு அப்படியே தான் செஞ்சுருவேன். இந்த தடவை தான் நான் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டு செஞ்சு பார்க்கலாம், நல்லா சாஃப்டாக வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான் அதில் சேர்த்துக்கிறோம். நான் வந்து இங்கே கும்பகோணத்தில் எங்கள் அக்கா வீட்டில் ஒருத்தர் மட்டன் குழம்பு வச்சாங்கங்க. மட்டன் வந்து அவங்க ரொம்ப இளங்கறின்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்களாம். எப்போதுமே அவங்களுக்கு அப்படி தான் தருவாங்களாம். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன். அப்படியே கையால் பிச்சாலே பிச்சுட்டு வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் சிக்கன் கூட அந்த மாதிரி இருக்காது, அங்கே மட்டனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ கூட அதனால தான் நான் வந்து குக்கரில் 2 விசில் விட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருந்ததையும் ஊற்றிட்டாங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நம்ம வதக்கி அரைச்சது தான் இது, அதனால் ஊற்றி நல்லா கொதிக்கும் போதே நல்லா திக்காக ஆகிடும். அது தானாகவே நல்லாயிருக்கும், ராஸ்மெல் இருக்காது. நமக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவி அவ்வளோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அதில் ஒரு லிவர் மட்டும் இருந்துச்சுங்க. அந்த லிவரை தனியாக நான் வந்து வாட்டரில் பிளான்ச் பண்ணிவிட்டு இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பிளான்ச் பண்ணிட்டு வெறும் பெப்பர் சால்ட் போட்டு அது வறுத்து வச்சுட்டேங்க தனியாக. நல்லாயிருக்கும் அது தனியாக அது மாதிரி சாப்பிட்றதுக்கு. நான் உங்களுக்கு தனி வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் சிக்கன் லிவர் ஃப்ரை போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இது வாங்கும்போது அதில் வந்து ஒரு லிவர் இருந்துச்சு, அது தனியாக எடுத்து வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து சிக்கன் மசாலா போட்டுட்டேன் நான். இப்போ நம்ம வீட்டு ஹோம்மேடு சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதுவும் இப்போ போட்டுக்கிறேன் நான். இது ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி பவுடர் தனியாக வச்சுருப்பேன், மல்லித்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் காரமும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இதில். நான் வந்து இந்த தாளிக்கிறதுல கொஞ்சம் மிளகும் போட்டேங்க, அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு அதான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு 10 மிளகும் போட்டேன். அந்த மிளகு காரம் எப்போதுமே கோழி குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இதில் மல்லி பவுடரும் போட்டுட்டேன் இப்போ. அதனால் இது வந்து கொத்தமல்லி போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இந்த தனியா பவுட்ரு, அப்புறம் திக்னஸும் இருக்கும். நம்ம இதெல்லாம் சேர்ந்து போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கோழி குழம்புக்கு. மிளகும் போட்டிருக்கேன் நான் இதில். அந்த லவங்கம் பட்டை அதெல்லாம் வறுக்கும்போது மிளகும் ஒரு 10 போட்டு அதுவும் வறுத்தேன். அதுவும் சேர்த்து அரைச்சி அந்த காரமும் இருக்குது. 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுட்டு ஹோம்மேட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான், சீக்கிரமாகவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வகை சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சிக்கன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில்.